அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 10ல் 7ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு முழுவதுமாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த இயலை ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டென்ட் பண்ணுங்கள். வரவிருக்கிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். இரண்டாவது வினா, பொழிகிற என்பதன் பொருள் என்ன? பொழிகிற என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தருகின்ற. மூன்றாவது வினா பாருங்க, நாமக்கல் கவிஞர் பெயர்களில் பொருந்தாதவை எவை? அதாவது நாமக்கல் கவிஞரோட பொருந்தாத ஒரு பெயர் அப்படின்னா எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் எதிர்த்திருக்கலாம், பட் பெருசாக இல்லாதது. ஓகேங்களா? மற்றபடி அவர் ஒரு தமிழறிஞர், காந்திய கவிஞர் அப்படின்னு பாராட்டப்படுறாரு. விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்கிறார். பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்ததில் அவர் வந்து முன்னணியில் நிற்கல. ஓகேங்களா? அவ்வளோதான். அதாவது வெளில தெரியாத ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் இந்த டி தான் தப்பானது. அடுத்த வினா, நான்காவது வினா, நாமக்கல் கவிஞரின் நூல்கள் எது? நாமக்கல் கவிஞரோட நூல்கள் கீழே கொடுத்துக்கிறதுல எது? ஆன்சர் பாருங்கள், மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி மூணுமே நாமக்கல் கவிஞரோட நூல்கள் தான். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஐந்தாவது வினா, குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? குறள் கூட்டல் ஆகும். குறள் கூட்டல் ஆகும். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அடுத்த வினா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். அடுத்த வினா, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி பாடலின் ஆசிரியர் யார்? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி பாடலின் ஆசிரியர் யார்? உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. முகில் என்பதன் பொருள் என்ன? முகில் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மேகம். முகில் என்பதன் பொருள் மேகம். பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயணகவி. அடுத்த வினா, பகைவரை வென்றதை பாடுவது எது? பகைவரை வென்றதை பாடுவது எது? ஆன்சர் பரணி. ஓகேங்களா? பரணி தான் பகைவரை வென்றதை பற்றி பாடும். முல்லைக்கு தேர் தந்தவன் யார்? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் முல்லைக்கு தேர் தந்தவன் யார்? ஆன்சர் வேல்பாரி. அடுத்த வினா, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? ஆன்சர் இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்த வினா, மொழியின் முதல் நிலை என்ன? மொழியின் முதல் நிலை அப்படிங்கிறது பேசுவதும் கேட்பதும் தான். மொழியின் முதல் நிலை என்ன? பேசுவதும் கேட்பதும் தான். அடுத்த வினா, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று குறிப்பிட்டவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று குறிப்பிட்டவர் யார்னா மு வரதராசனார். மு வரதராசனார். அடுத்தது, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது? ஆன்சர் நன்னூல். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் சேராதவை எதை? கீழே கொடுத்துக்கிறதுல தமிழ்லேருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளில் இல்லாதது எது? ஆன்சர் சமஸ்கிருதம். அடுத்த வினா, பேச்சு மொழியை டேஷ் என்றும் எழுத்து மொழியை டேஷ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை டேஷ் என்றும் எழுத்து மொழியை டேஷ் என்றும் கூறுவர்ங்கிறாங்க. ஆன்சர் என்ன? பேச்சு மொழியை உலக வழக்கும்பாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருத்தல் டேஷ் எனப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருத்தல் என்னவா சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் இரட்டை வழக்கு மொழி அப்படின்பாங்க. இரட்டை வழக்கு மொழி. அடுத்தது, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்?
பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஆன்சர் தொல்காப்பியர். ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். ஒளியின் வரி வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் எழுத்து. அடுத்த வினா, சொலவடைகள் பேச்சு மொழியின் அழகியலையும் டேஷ் கொண்டிருக்கும். சொலவடைகள் பேச்சு மொழியின் அழகியலையும் டேஷ் இன்னொன்று என்ன கொண்டிருக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். குற்றியல் உகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? குற்றியல் உகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுதுன்னா 6 வகையாக பிரிக்கப்படுது. 6 வகையாக பிரிக்கப்படுது. அடுத்தது, தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? ஆன்சர் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? ஆன்சர் வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் இகரம் இப்பொழுது எதில் இல்லை? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல குற்றியல் இகரம் எதில் இல்லை? ஆன்சர் உரைநடை வழக்கில் இல்லை. இப்பொழுது உரைநடை வழக்கத்தில் அது இல்லை, குற்றியல் லிகரம். ஓகேங்களா? உரைநடை வழக்கத்தில் தற்காலத்தில் அது இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் இயல் வந்து முடியுது. நாளைக்கு செகண்ட் இயல் பார்க்கலாம். 3rd 4th நாளைக்கே பார்த்து விட்டுறலாம் மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு எல்லாருக்குமே நன்றி. ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ போல் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.